விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. உங்கள் மாடி தோட்டத்திலும் சரி, விவசாய நிலத்திலும் சரி, காய்கறி பயிர் செஞ்சுருப்பீங்க. அந்த காய்கறியில் காய்த்துளைப்பான் புழு ஓட்டை போட்டு அந்த காயில் இருக்கிற சத்து எல்லாத்தையுமே உறிஞ்சி எடுத்துடுங்க. இதனால் விளைச்சல் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுங்க. நீங்கள் பார்க்கலாம், அந்த மிளகாயில் எப்படி அந்த புழு கடித்து வச்சுக்குன்னு பாருங்கள். இந்த புழுவை விரட்டுவதற்கு இயற்கை முறையில் ஒரு கரைசலை நம்ம ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா பொன்னியம் கரைசல். இந்த பொன்னியம் கரைசல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன, அதை எப்படி செய்கிறது, அதை பயன்படுத்துவதால் ஏற்படும் பயன் என்ன, இதை சம்பந்தமான முழு பதிவு தாங்க இது. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் விவசாய நிலத்தில் அடிக்கலாம். வணக்கம். இப்போ நம்ம பொன்னியம் கரைசல் அதை தயாரிக்கிறோம். இது காதி சோப் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காதி கிராஃப்டில் கிடைக்கும். இது 700 கிராம் எடை கொண்ட இந்த பார் 70 ரூபா தான். இப்போ அதிலேருந்து நம்ம வெறும் 50 மில்லி மட்டும் எடுத்துக்கிட்டு 50 கிராம் எடுத்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதில் முதல் நாள் இரவே விரல் அளவுக்கு சீவி அதில் ஊற வச்சிட்டோம்னா அடுத்த ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அது ஃபுல்லாக கரைஞ்சி சோப்பு கரைசல் நமக்கு தயாராகிடும். அடுத்தது புங்க எண்ணெய். இது 1/2 லிட்டர் பாட்டில். இதுலேருந்து நாங்கள் 450 மில்லி ஊற்றிருக்கோம். உள்ள 450 மில்லி புங்க எண்ணெய். அடுத்தது 450 மில்லி வேப்பெண்ணெய். இதுவும் 1/2 லிட்டர் பாட்டில். அதில் 50 மில்லி போக 450 மில்லி ஊற்றிட்டோம். ஸோ 450 மில்லி புங்க எண்ணெய், 450 மில்லி வேப்பெண்ணெய், 100 மில்லி காதி சோப் கரைசல். அதை நல்லா கலந்துக்கிட்டோம்னா இப்போ நமக்கு 1 லிட்டர் பொன்னியம் கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பொன்னியம் கரைசலில் 100 மில்லி எடுத்துக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் பாதி ஊற்றிட்டு இப்போ தண்ணி ஊற்றும். இது கொஞ்சம் அந்த கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம பாதி மட்டும் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றுறோம். அந்த மீதி இருக்கிற திரவத்தையும் இப்போ 1 ஏக்கருக்கு நம்ம எவ்வளோ டேங்க் அடிக்கிறோமோ அதை ஈவனாக பிரிச்சுக்கணும். இப்போ நாங்கள் ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் அடிக்கிறதா பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 1 லிட்டர் இதை கொடுக்கணுன்னா அதை 10 பிரிச்சுக்கிட்டு 100 மில்லி ஊற்றிருக்கோம். காய்கறிகளை தவிர நெல், பருத்தி, நிலக்கடலை, சோளம், ரோஜா செடி, மல்லிகை செடிக்கு இந்த கரைசல் அடிக்கலாங்க. அதிக மகசூல் தருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.